அண்மையில் நடந்து முடிந்த தேர்தலில் பாஜகவிற்கு சிம்மசப்பனமாக விளங்கிய சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர்கள். இவர்கள் இருவரும் மத்தியில் உள்ள முக்கியமான மந்திரி பதவிகளை தன்னுடைய வசப்படுத்திக் கொண்டால் கூட்டணி உறுதி என கெடுக்கப்படியாக உள்ளனர் என்பதும் விஜய் சாருக்கு மிக பிடித்த சம்பவமாகவே இருந்து வந்திருக்கு. அதோடு சந்திரபாபு நாயுடுக்கு பக்கபலமாக இருந்த ஆந்திர மாநிலத்தில் பல போராட்டங்களுக்கு பிறகு வெற்றி பெற்ற பவன் கல்யாணுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு. இதற்கிடையில தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைத்ததை பாராட்டி தன்னுடைய வாழ்த்துக்களை இன்று ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. தனக்கு பிடித்தமான தலைவர்களை மறைமுகமாக வாழ்த்து கூறி வரும் விஜய் அவர்கள் இப்பொழுது புதுவிதமான சிக்கலிலுமே மாட்டியிருக்காரு. அதாவது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்ய வாழ்த்துக்கள் என பதிவிட்டு இதில் திமுகவின் பெயரை கூட தெரிவிக்காமலே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருப்பதாக கோலி வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க. அதாவது 40 தொகுதிகளில் வெற்றி கண்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேல் உள்ள உச்சக்கட்ட கோபத்தை வெளிப்படுத்தி வந்திருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா வரக்கூடிய 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சீமான் மற்றும் விடுதலை சிறுத்தைகளுடன் கூட்டணி வைத்து திமுகவை எதிர்க்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருகிறது. சரி, ஓகே, இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.